வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி மசால் தோசை செய்யலாங்க. ப்ளைன் தோசை செஞ்சு நம்மளுக்கும் போர் அடிச்சிருக்கும், சாப்பிட்டவங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும். ஸோ நாம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மசால் தோசை ட்ரை பண்ணலாங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மசால் தோசையை இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நாம் மசால் தோசைக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணணும். அதுக்காக பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுத்தப்பருப்பும் ஆட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப ஒரு 4-5 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருகாப்பிலை இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இதையை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா எண்ணெயில் வெங்காயம் வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியும் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தக்காளியும் வதங்கட்டுங்க, வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதங்கிருச்சு பாருங்கள். இறக்குற டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி சும்மா லைட்டாக வறுத்திங்கன்னா போதும், நல்லா வாசனையோடு இருக்கும். இப்போ சட்னி ரெடிங்க. இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா மசால் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கடாயில் நான் கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சுருக்கேன். ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நாம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப ஒரு 2 பச்சை மிளகாங்க, ஒரு கொத்து அளவுக்கு கருகாப்பிலை இலை, அவ்வளோதான். இதையை நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நாம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சீரகத்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. காரம் ஜாஸ்தியாக வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ மசால் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலோட பச்சை வாசனை போயிடட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மசால் வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்க பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நல்லா பொடி பண்ண அந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலோட உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லா மிங்கிள் ஆகட்டும். நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டே வேக வச்சதுனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. லைட்டாக கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. மசால் தோசையில் வைக்கல உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன் வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொத்த அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தோசைக்கு சட்னியும் ரெடி பண்ணியாச்சு, நம்ம மசாலும் ரெடி பண்ணியாச்சு. சட்னி பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் ஆட் பண்ணி வச்சுருக்கிற ஜாரில் நம்ம அதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் தண்ணி எதுவும் அதிகம் ஊற்றிட வேண்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு சட்னி. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி மேலே வச்சு நம்ம தோசை செய்யல ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை சுற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்ருங்க. தோசை நல்லா உங்களுக்கு மெலிசாக இருந்துச்சுன்னா மசால் தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக மேலே ஆயில் போட்டு விட்ருங்க. ஆயில் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுக்கலாங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டுக்கலாம். லைட்டாக மேலே இருக்கிற மாவு வேகணும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோல்லங்க சட்னி, அந்த சட்னியை நம்ம இது மேலே அப்ளை பண்ணிடலாங்க.
சட்னியோட அந்த மசாலா வச்சு மிங்கிலாகி சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு. நீங்கள் கடையில் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டே கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணி விட்டுர்லாங்க. நல்லா தோசை கூட சாப்பிடையில உங்களுக்கு இதுக்கு எந்த சைடிஷ்மே அவசியம் இருக்காது. அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே நான் நல்லா கவர் பண்ணியாச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக நம்ம ஆயில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் விட்ருங்க. நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு மசால் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் பாருங்கள், எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உங்களுக்கு மொறு மொறுன்னு நல்லா தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தேங்காய் சட்னி மட்டுமே போதுங்க. எந்த சைட் டிஷ்ஷுமே அவசியம் இல்லை. ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த மசால் தோசை. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி மசால் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.